அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு சோழன் மேல காதல் வந்துருச்சு. பல்லவன் கிட்ட நிலா சோழனை பத்தி பேசுறாங்க. என்ன அண்ணி, இன்னைக்கு ஆதார் கார்டு விஷயமா போனீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், எங்கடா பல்லவா, நான் நினைக்கிறது ஒண்ணு, ஆனா இங்க நடக்கிறது ஒன்னா இருக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா, சோழன் தான் இன்னைக்கு என்னென்னமோ இங்கெங்கேயோ அலைஞ்சு என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. பாவம், அவளால முடியல. ச, என்னாலதான் அவருக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பத்தியே ரொம்ப நேரம் பார்த்தா நிலா பேசவும், என்ன நீ புதுசா எங்க அண்ணனை பத்தி ரொம்ப நேரம் பேசுறீங்க, அவர் பேச்சு எடுத்தாலே உங்க முகம் மாறும், அவரை பத்தியே பேச மாட்டீங்க, இன்னைக்கு என்னமோ அவரை பத்தி நிறைய பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கல. இல்லடா பல்லவா, உண்மைதான், எனக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, எங்க வீட்டுக்கு டிரைவரா வந்தாரு, ஆனா நான் சொன்னேன் அப்படின்றதுக்காண்டி என் கல்யாணத்தை நிப்பாட்டி இனி சென்னை கூட்டிட்டு வந்து என்னோட நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அடி வாங்கி இப்ப இவ்வளவு தூரம் இங்க வந்து நான் இவ்வளவு தூரம் இங்க இருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் சோழன் தானடா. அவர் மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியாது, எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பேன், ஒவ்வொரு நேரமும் நரக மாதிரி இருந்திருக்கும். ஆனா இங்க பாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, எனக்கு பிடிச்சதை பண்றேன். என்ன, ஆதார் கார்டு மட்டும் தான் கிடைக்க மாட்டேங்குது, அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் நல்ல ஒரு வேலைக்கு போகலாம், இல்ல மேற்கொண்டு கூட படிக்கலாம், என்னால முடியல. ஆனா எல்லாத்துக்குமே எனக்கு சோழன் ஹெல்ப்பா இருந்திருக்காருடா, அதான் அதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மத்தபடி ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல. நான் மத்தபடின்னு ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லல. நீ ஏதாவது நினைப்ப, ஏன்னா உன் வயசு அப்படி, நீ இருக்கக்கூடிய இடமும் அப்படி, சும்மாவே சொல்லக்கூடாது. காலேஜ் படிக்கும்போது தான் என்ன நினைக்கிறாலும் கூட இருக்கிற பசங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க. இப்படியெல்லாம் நான் பேசுனதும் நீ என்னென்ன பேசுவ, என்னென்ன கற்பனை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல அண்ணி, எங்கள் அண்ணனை பற்றி இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். அது சும்மா பொய் சொல்ல அண்ணி, மற்றபடி மனசில் எதுவும் வச்சுக்கிறாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு தான் அது. என்ன இந்த தேவையில்லாமல் ஏதாவது லூஸ் டாக் விடும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தா சோழன் கேட்டாரு, நம்ம மேல இவளுக்கு இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கே சோழா, இதை நீ இப்படியே கொஞ்சம் மேலே டெவலப் கொண்டு போகணும்னா உன் ஃபோனில் இருக்கிற ஆதார் கார்டை எப்படியாவது ஒரு ஜெராக்ஸோ இல்லை அதே மாதிரி ஒரு பிரிண்ட் எடுத்தோ நீ நிலா கிட்ட கொடுத்தேனா தான் உன் மேலே இருக்கிற அபிப்பிராயம் இன்னும் அதிகமாகும். அது எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா உனக்கு தெரியாதா, ஏதாவது சொல்லி அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு. மறுநாள் காலையில் பார்த்தா சோழன் போயிட்டு அவர் ஃபோனில் இருக்கிற ஆதார் கார்டை ஒரு கலர் ஜெராக்ஸ் மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கிறாரு. அதை எடுத்துட்டு வந்து காலையில் நிலா கிட்ட காட்டுறதுக்காண்டி, என்னங்க கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. சர்ப்ரைஸுங்க, கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா கண்ணை மூடுறாங்க. அப்போ தான் பார்த்தா சோழன் ஆதார் கார்டை காட்டுறாங்க. ஆதார் கார்டை பார்த்ததுமே நிலாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பார்த்தா சோழனை கட்டி பிடிச்சிடறாங்க. இங்கே பார்த்தா பல்லவன், சேரன், பாண்டியன் எல்லாரும் பார்த்துறாங்க. அண்ணே என்னென்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் கேட்டதும், தெரியலேடா எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் நிலா பார்த்தா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது சொல்லவும், எங்க எதுக்குங்க இப்போ அழுதுகிட்டு இருக்கீங்க, ஒரு ஆதார் கார்டு தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இல்லைங்க இதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், பரவாயில்லைங்க, ஆனால் எனக்காக ஒரே ஒரு சத்தியம் மட்டும் நீங்கள் பண்ணணுமே, உங்களுக்காக இந்த ஆதார் கார்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இதெல்லாம் பார்த்தா சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் கேட்டதும், ஆமா அண்ணி, நீங்கள் பாட்டுக்கு ஆதார் கார்டு கிடைச்சிருச்சு அப்படின்னதுமே ஹாஸ்டல் போகிறேன் வேற எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் சொல்கிறதும் கரெக்டு தான், நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, இல்லை என் தலை மேலே அடித்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா நிலா கையெடுத்து தலையில் வச்சிடறாரு. டே பல்லவன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்லை அண்ணி நீங்கள் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் அப்போ தான் பார்த்தா நிலா சொல்கிறாங்க, நான் இதுக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதை எடுத்து கொடுத்துருக்கீங்க, நான் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க. டே சோழா, இன்னைக்கு உன்னை நிலா கட்டி வேற பிடிச்சிருக்கா, பத்தாவதுக்கு சத்தி வேற பண்ணிட்டா, சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சொல்ல நினைச்சுக்கிட்டு இருக்காரு.